கவுண்டமணி அவர்களுடைய மனைவியின் இறுதி நிமிடங்கள்ல ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிற தகவல் சமீபத்தில் வெளியாகி சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கவுண்டமணி சாரோட மனைவியான சாந்தி அவர்கள் நேற்று காலை 10 மணி போல இயற்கை எழுதிட்டாங்க. அண்ட் அவங்களோட மறைவு அப்படிங்கிறது உண்மையிலேயே நம்ம எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு பேரதிர்ச்சி ஏற்படுத்தி இருந்துச்சு அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. தொடர்ந்து பொதுமக்களும் சரி, அதே போல சினிமா பிரபலங்களும் சரி தங்களோட கண்டோலன்ஸா தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ஒரு நிலையில அவங்களோட இறுதி சடங்கு இருக்கு இல்லையா, அங்க வந்து ஏகப்பட்ட அற்புதமான விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. என்னப்பா இறுதி சடங்குல அற்புதம்ங்கிற வார்த்தையை சொல்ற, இது சரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்க நடந்த விஷயம் அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பா நீங்களே அதை அக்செப்ட் பண்ணிப்பீங்க. அதாவது அவங்களோட இறுதி சடங்கு நடக்க போற சமயத்துல பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு பசுமாடு கத்திட்டே இருந்திருக்கு. அண்ட் அந்த ஒரு பசுமாடு கத்துறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, வேற எங்க வேணா இருந்திருக்கலாம். பட் இவங்களோட இறுதி சடங்கிட்ட கத்துறது அப்படிங்கிறது கண்டிப்பா வந்துட்டு கடவுள் அத ஆசீர்வதிக்கிறதாக கருதப்படுற மாரி நெறைய பேர் வந்து சொல்லியிருந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் அங்க வந்து நடந்திருக்கு. என்ன அப்டின்னா, அவங்களோட இறுதிச் சடங்கு நடக்கிறப்ப அந்த இடத்த சுத்தி மேல காக்காக்கள் வந்து வட்டம் போட்டிருக்கு. அண்ட் இதெல்லாம் பார்த்துட்டு தான் அங்க இருந்தவங்க எல்லாமே பயங்கரமா ஷாக் ஆகி, "இங்க பாருங்க பசுமாடு கத்துது, காக்கா வந்து வட்டம் விட்டுட்டு இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது இது ஒரு நல்ல சகுனம் மாரி தெரியுது. கடவுளே வந்து ஆசீர்வதிக்கிற மாரி தெரியுது." அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்திருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எல்லாருக்குமே நடக்காது. ரொம்பவே ரேரா தான் நடக்கும். நெறைய நல்லது பண்ணி, நெறைய நல்ல ஆத்மா இருக்கும் இல்லையா? அவங்களுக்கு மட்டும் தான் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். அப்படி பார்க்கும்போது கவுண்டமணி சாரோட மனைவியான சாந்தி அவர்களுக்கு இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு. அண்ட் பசுமாடு அவங்களோட சமாதி பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா, அந்த இறுதிச் சடங்கு பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா கத்திட்டு இருந்திருக்கு. இதெல்லாம் தான் பார்த்துட்டு அங்க இருந்தவங்க எல்லாமே, கண்டிப்பா அவங்களோட ஆத்மா சாந்தி அடையும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த விஷயங்கள் எல்லாமே இப்ப சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. நெறைய பேர் நெறைய விதமான கருத்துக்கள பகிர்ந்து வந்துட்டு இருக்காங்க. நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒருபுறம் இருக்க சீரியல் ஆக்ட்ரஸ் கேப்ரிலா அவர்களுக்கு சமீபத்தில் பெண் குழந்தை பிறந்திருக்காங்க. அண்ட் இந்த ஒரு விஷயத்த ரொம்பவே ஹாப்பியா அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. சீரியல் ஆக்ட்ரஸ் கேப்ரிலா அவர்கள் நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். திருச்சியை சேர்ந்த பெண்மணி. நிறைய கஷ்டப்பட்டு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு இடத்துல இருக்காங்க. அவங்க நடிச்சிருந்த சுந்தரி சீரியல் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு ஃபேமஸ். கடந்த வருஷம் அவங்க மேரேஜ் பண்ணியிருந்தாங்க. மேலும் பிரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படிங்கிறதையும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. தொடர்ந்து இன்னைக்கு அவங்களுக்கு அழகான பெண் குழந்தை பிறந்திருக்காங்க. அண்ட் அந்த ஒரு விஷயத்த ஃபோட்டோ போட்டு அதில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, "என் அன்பு மகளே, நீ வந்து இதுக்கப்புறம் என்னோட காயத்துக்கும் என்னோட அன்புக்கும் ஒரு மிகப்பெரிய மருந்தா இருப்ப அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இந்த உலகத்துல உனக்கு எல்லாமே கிடைக்கணும், நல்லதா கிடைக்கணும். அஸ் அ மதரா உன் கூடவே இருந்து அது எல்லாத்தையுமே நான் உனக்கு பண்ணி கொடுப்பேன்." அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே எமோஷ்னலா கோட்ஸ் ஒன்று போட்டிருந்தாங்க. அண்ட் இதை பார்த்துட்டு நிறைய ரசிகர்கள் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. அண்ட் தாயும் சேயும் நலம் இதற்கு முக்கியமான காரணமா இருந்தது மருத்துவர்கள் குழு தான் அப்படின்னு அவங்களுக்குமே நன்றி சொல்லியிருந்தாங்க. இந்த விஷயம் இப்போ சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.